சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமா மீனா, நீ நல்லா சமைப்பல்ல? சமைப்ப அத்தை. அப்போ இந்த குழம்பு நீயே செஞ்சுற? நானா? ஐயோ, நான் செஞ்சேன்னு தெரிஞ்சா ராம் சாப்பிட மாட்டானே. நான் செஞ்சேன்னு சொல்லிக்கிறேன், நீ சமைச்சு மட்டும் வை. ஆஹா, இல்ல அத்தை, எனக்கு பயமா இருக்கு, வேண்டாம். என்ன நீ இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு? இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கவே நீதான் ஐடியா கொடுத்த. இப்ப ஏன் என் மகன் விஷயத்துல மட்டும் இப்படி பண்ற? இல்ல அத்தை, ராம் என்ன புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அத்தை. புருஷன் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணா காலம் பூரா வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இங்க பாரு, ஆம்பளைங்களுக்கு சாப்பாடு தான் முதல் வீக்னஸ். பொண்டாட்டி சமைக்கிறத ரசிச்சு ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாலே போதும். அப்புறம் அவங்க எல்லா விஷயத்துக்கும் பொண்டாட்டிய தான் தேடுவாங்க. இங்க பார் மீனா, அவனை உன் பக்கம் இழுக்கணும்னா அவனுக்கு பிடிச்சத நீ சமைச்சு கொடுக்கணும். வா எந்திரி, நான் சொல்றேன்ல, நீ எந்திரி எந்திரி, வா. இல்ல அத்தை, வா இங்க, எந்திரி வா. அத்தை, உங்க பையன் என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு அத்தை. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம இரு. அத்தை வேண்டாம். நான் தான் இருக்கேன்ல, நீ எதுக்காக கவலைப்படுற? காரத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணு, எல்லாம் கரெக்டா இருக்கும். வாசனை செம்மையா இருக்கு. அத்தை, வாழைக்காய் குழம்பு ரெடி. ஐயோ, என்ன விட நீ சூப்பரா சமைச்சிருக்க. அத்தை, இத நான் சமைச்சேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அத்தை. பாரு, அவன் இதை எப்படி சாப்பிட்டு ரசிக்க போறான்னு. ஐயோ அத்தை, உங்க கைப்பக்குவம் வரலனா அவர் கண்டுபிடிச்சிருவாரே. அப்படி அவன் அதை கண்டுபிடிச்சானா அதை நான் பாத்துக்கிறேன். சரி, இதை எடுத்துட்டு போறேன். மா, பசிக்குதுமா, சாப்பாடு ரெடியா? வரேன்டா. மா, எல்லாம் ரெடிடா. சாப்பாடு ரெடியா? வந்துட்டேன்டா, வந்துட்டேன். ரெடியா இருக்குடா சாப்பாடு. போடுமா, சீக்கிரம் போடுமா, பசிக்குது பயங்கரமா. போதுமா? வாசனைய மூக்க தொலைக்குதேமா. வாழைக்காய் குழம்பா? ஏண்டா, வாரத்துக்கு 4 நாளும் இதேதான் கேப்ப, அததான் செஞ்சிருக்கேன். போடுமா போடுமா, நிறைய போடுமா, நிறைய போடுங்க, அள்ளி போடுங்க. அம்மா, சூப்பரா இருக்குமா, செம்ம டேஸ்டா இருக்கு. ஆஹா,
அம்மா வழக்கமா இல்லாம இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷலா இருக்கேம்மா. அப்படியாடா இருக்கு? ஆமாம்மா. ஆ, நானும் டேஸ்ட் பண்ணி தான்டா பார்த்தேன். எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியலையே. அம்மா எனக்கு உன் கைப்பக்குவம் தெரியாதா? ம். வழக்கமா இல்லாம ஸ்பெஷலா சூப்பரா ஒரு டேஸ்ட் ஆடா இருக்குமா? ஆ, அதுவா? அது வந்து உன் போ. ஆ, என்னம்மா ஏதோ சொல்ல வந்தீங்க? ஆ, ஆ, நான் அது அப்புறமா சொல்றேன். நீ சாப்பிடு. மா கேக்குறேன்லம்மா சொல்லுமா. ஆ, ஐயோ சொல்லாதீங்க. அது உனக்கு பிடிக்குமேனு ஒரு நல்ல வாழைக்காயா பார்த்து சமைச்சு வச்சேன்னு சொன்னேன். ஓகே 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 சூப்பரா இருக்குமா. மா நீ சாப்பிடலையா? உன் அப்பா வராம எனக்குடா நான் சாப்பிட்டிருக்கேன். அவர் வந்ததும் நான் அவர் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். இன்னும் என்னம்மா அப்பா வர வரைக்கும் சாப்பிடாம இருக்கீங்க? அப்பா வர லேட் ஆச்சுன்னா அது வரைக்கும் சாப்பிடாம இருப்பீங்களா? உடம்பு என்னத்துக்கு ஆறுதுமா? உட்காருங்க, முதல்ல உட்காருங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. டேய், புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த தட்டுல சாப்பிட்டாதாண்டா பொண்டாட்டிங்களுக்கு பிடிக்கும். அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? நீதான் ஒப்போ. போதும் போதும் போதும். உடனே மீனா புராணத்தை பாட ஆரம்பிச்சிருங்களே. இல்லம்மா இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கேம்மா. நீங்க தான் சமைச்சீங்க. இன்னைக்கு என்ன வழக்கத்துக்கு மாற எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நல்லா இருக்கே. சொல்லியே ஆகணுமா? மா தெரிஞ்சுக்கதானம்மா கேக்குறேன், சொல்லுமா. இங்க வா. ப்ளீஸ் அத்தை. இங்க வான்னு சொல்றால, வா. சாப்பாடு செம்மையா இருக்கு. டேய் ராம், நல்லா இருக்குன்னு சொன்னல, இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம மீனா தான் சமைச்சா. இவளா? டேய், எதுக்குடா இப்படி முறைக்கிற? புருஷனுக்கு சமைச்சு போறதுக்கு அவளுக்கு உரிமை இல்லையா என்ன? அவளை நான் பொண்டாட்டியவே ஏத்துக்கல, அப்புறம் என்ன உரிமை இருக்கு?